நாளைக்கு நியூ இயர்ல ஸ்வீட் ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். கடைக்கு போயிட்டு பிரெட் வாங்கிட்டு வந்துட்டோம். பிரெட் குலாப் ஜாமுன் தான் செய்ய போறேன். மொத்தமா ஒரு 12 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்ல எல்லா சைட்லயும் இருக்கிற அந்த ப்ரவுன் பார்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து லைட்டா அரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா உதிரியா வந்துரும். இப்ப இத ஒரு மிக்ஸிங் பவுல்ல மாத்திரலாம். ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்த பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த பிரெட்டோட நல்லா சேர்ந்து பெசஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிரெட்ட பொறுத்து பாலோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கலாம். இப்ப இத சின்ன சின்ன பால் ஷேப்ல புடிக்கணும். கொஞ்சமா மாவு எடுத்து கையில வச்சு ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்திட்டு, அதுக்கப்புறமா உருட்டுனோம்னா கிராக் எதுவுமே இல்லாம வரும். இப்ப இத ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டாலே போதும். லாஸ்ட்டா நம்ம உருட்டி வச்சிருந்த பால்ஸ் எல்லாம் ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். எல்லா பக்கமும் ஈவனா ஃப்ரை ஆற மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, சூடா இருக்கிறப்பயே அப்படியே சுகர் சிரப்ல போட்டு ஊற வச்சிட வேண்டியதான். பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.